Hi everyone, welcome to Meenafa Math, which make your math lesson an easy one. இந்த வீடியோல நம்ம transversalனா என்ன, இந்த transversalனால வர angles எப்படி இருக்கும், especially parallel linesல இந்த transversal எப்படி work on ஆகும்னு பார்க்க போறோம். Before going to the video, angles பத்தின வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. First, transversalனா என்னன்னு பார்க்கலாம். A line that intersects two or more lines at distinct point is called transversal. Okay, so என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு லைன் ஓகேவா, அது டூ ஆர் மோர் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணணும் அட் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், வேறு வேறு பாயிண்ட்ஸில் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸில் இன்டர் பண்ணால் இதுதான் நம்மளோட டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரயில்வே ட்ராக் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ see this is the railway track. இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்காக சில ரோட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இங்கேயும் போட்டிருப்பாங்க. பட் ட்ரெயின் வரும்போது the gate was closed and then once train arrived அதில் போனதுக்கப்புறமா இந்த கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ரோடு தான் டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த லைன்ஸ் பேரலாக தான் இருக்கணும்னு கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். சரி, இப்படி இருந்தால் கூட இது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டிரான்ஸ்வர்சல்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆங்கிள்ஸ் மேட் பை டிரான்ஸ்வர்சல். இந்த டிரான்ஸ்வர்சல் லைனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் நிறைய ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சி, இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் நேம் தீஸ் லைன்ஸ். இதை வந்து எல் லைன்னு வச்சுக்கிறேன், இதை எம்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த லைனை நான் ஒரு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹியர் 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 இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் தீஸ் 8 ஆங்கிள்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ நான் இதெல்லாம் எப்படி நேம் பண்ணிக்கிறேன்னா ஐ ஜஸ்ட் நேம் திஸ் அஸ் 1 2 3 4 5 6 7 8. நான் ஏன் இப்படியே நேம் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்டீரியர்னால் என்ன, வீட்டுக்குள்ளே பண்ணுறது. ஸோ உள்ளே இருக்கிறது தான் இன்டீரியர் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ளே இருக்கிறது தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6 இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன, இந்த லைனுக்கு வெளியில் இருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், அதே போல் இந்த லைனுக்கு வெளியில் இருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8 இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த கரஸ்பாண்டிங்னா ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா எஃப் அண்டு எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் தான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இது என்ன எஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. சி, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஸோ இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, ஒரே மாதிரியே இருக்கணும், அதே பிளேஸ்லேயே இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் பாருங்க, 1 இங்கே இருக்கு, அதே இடத்துல இங்கே 5 இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 1 and 5 இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒர்க் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ 2 and 6 இருக்கு. கரெக்டா? ஸோ ஆங்கிள் 2 and ஆங்கிள் 6 இருக்கு. அப்புறம் ஆங்கிள் 3 and ஆங்கிள் 7 இருக்கு. ஆங்கிள் 4 and ஆங்கிள் 8 இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை வந்து இசட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இசட் இப்படி இருக்குன்னா இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போனா இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது, ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். ஓகே, சி, இப்போ இதில் என்ன இருக்குது, இங்கே ஆங்கிள் 3 இருக்கா, இந்த ஆங்கிள் 3யும் இங்கே ஆங்கிள் 6ம், ஏன்னா இசட் வரும்போது இங்கேயும் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டும் என்னது, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 6 வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? அதே போல் ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 5ம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதே போல் ஆங்கிள் 1 and angle 8 alternate angles, angle 2 and angle 7 alternate angles. ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த 3, 6, 4, 5 இதெல்லாம் alternate interior angles, ஏன்னா இதெல்லாம் உள்ளே வருது.
ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே 1, 2, 7, 8 இதெல்லாம் எக்ஸ்டீரியராக வருது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் புரிஞ்சிருச்சு. ஃபைனலாக இதை பற்றி நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, pair of interior angles on the same side of the transversal அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற பேரெல்லாம் வச்சுட்டு. சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து டிரான்ஸ்வர்சல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட டிரான்ஸ்வர்சல் இல்லையா? ஸோ இந்த டிரான்ஸ்வர்சலோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆனால் அது சேம் சைடாக இருக்கணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்ன? 3, 4, 5, 6 எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். சேம் சைடு, ஒரே சைடாக இருக்கணும். அப்போனா ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் ஒரே சைடாக இருக்குது. கரெக்டா? அப்போ ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 5, அதே போல் ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 6, இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா pair of interior angles on the same side of the transversal அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் அடுத்து பேரலலுக்கு சொல்ல போகிறது புரியும். அதுக்கப்புறமா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் வர ப்ராப்ளம்ஸில் நான் டைரெக்டாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிலாம் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரியும். நான் இதுவே கூட சொல்லுவேன், pair of interior angles on the same side of the transversal supplementary அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதோட இது என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்ன, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் என்ன, சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல்னா என்ன, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிரான்ஸ்வர்சல் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஓகே, பேரலல் லைன்ஸ்க்கு டிரான்ஸ்வர்சல் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கும் டயக்ராமை சேமாக வரைஞ்சிக்கிறேன். பட் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல? ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு பேரலல் லைன்ஸாக எடுத்துக்கிறேன். அந்த இதில் நான் பேரலாக எடுத்துக்க மாட்டேன், இந்த இடத்துல பேரலல் லைன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ த சேம் எல் எம் எடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் பி எடுத்துக்கலாம், பட் நான் ஒரு சேஞ்ச்காக டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்பர்ஸை நான் சேஞ்ச் பண்ணலை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ நான் இந்த ஆங்கிள்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 parallel lines, 2 parallel lines ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுச்சுன்னா each pair of corresponding angles are equal னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? corresponding angles are equal. அப்போ angle 1 will be equals to angle 5. அதே போல் angle 2 will be equals to angle 6, angle 3 will be equals to angle 7 and angle 4 will be equals to angle 8. ஏன்னா corresponding angles are equal. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் 2வும் இங்கே இருக்கிற ஆங்கிள் 3யும். அப்போ ஆங்கிள் 2 will be equals to angle 3. Why? Because vertically opposite angles are equal. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சபடி ஸோ வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால் இது ரெண்டும் ஈக்குவல். எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஆங்கிள் 2 வந்து ஆங்கிள் 6க்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். அப்போ ஆங்கிள் 3 மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 6. ஆங்கிள் 3 இங்கே இருக்குது, ஆங்கிள் 6 இங்கே இருக்குது, ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். இந்த ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 6ம் நம்ம என்னென்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு படிச்சிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு படிச்சிருக்கோம். இங்கே எல்லோவில் எழுதியிருக்கேன், தெரியுதா? ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, this alternate interior angles are equal. Okay, so alternate interior angles are equal அப்படின்னு conclude பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் 3 வந்து ஆங்கிள் 6க்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் ஆங்கிள் 4 மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 5 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 parallel லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுச்சுன்னா ஈச் பேர் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the same figure வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ I just try to copy this figure actually. So copy. Okay, so இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, okay, so I'll just
அந்த ஃபிகர் இங்கே இருக்குது, என்னோட லைன் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. I'll just draw the line again here. ஓகே, ஸோ எஸ், லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சி இந்த இடத்துல வந்து திஸ் ஓகே, திஸ் ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 இது ரெண்டு என்னத்தில் இருக்குது, லீனியர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், திஸ் ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 must be equals to 180 degree. கரெக்டாக, தட் இஸ் லீனியர் பேர் ஆக்சியம், லீனியர் பேர் படி. ஓகேவா, ஸோ பேர் ஆஃப் லீனியர் பேர் படி. ஸோ ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு தெரியும். அதாவது இந்த ஆங்கிள் 4 இந்த ஆங்கிள் 5க்கு ஈக்குவல். ஆங்கிள் 4 ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 5. why? because alternate interior angles are equalனு படிச்சிட்டோம் இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அப்போ this angle 3 plus this angle 5 must be equals to 180 degree. that is என்ன சொல்ல வராங்கன்னா, சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆட் பண்ணோம்னா கூட நமக்கு அந்த ஈக்குவல்ஸ் டு வந்து 180 டிகிரி வரணும். தட் இஸ் நத்திங் பட், இந்த இடத்துல கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்க. parallel lines are cut by transversal, each pair of interior angles on the same side of the transversal. so என்ன சொல்லியிருக்காங்க, interior angles on the same side of the transversal or supplementary. supplementary na 180 degree, complementary na 90 degree. so supplementary na 180 degree, we already know that. so அவங்க இதை சொல்லியிருக்காங்க. okay va, so hope you understand the sum we discussed today. if you still have any doubts, comment here, we will clarify. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த corresponding angles, interior angles, இது மட்டும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் எவ்வளோ பெரிய சம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை திரும்ப பார்த்து கூட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. if you have any doubts, comment here, I will clarify. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. also don't forget to hit the bell icon for future updates. and மேக்ஸ் கஸ்டமர்ஸ் வீடியோ ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.